ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நம்ம முதல்ல மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 25 கேஜிலேருந்து 30 கேஜி இருக்கும். சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சமையல் செய்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தாங்க சமைக்கிறாரு. என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் கடா வெட்டியிருந்தாங்க. அதை சமைக்கிறோம். அதுதான் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற போட்டி, அதாவது குடல் அதுவும் சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம மட்டனை நல்லா வதக்க போகிறாரு. அந்த மட்டனோட கலரை பார்த்திங்கன்னாவே அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. சமையலும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாரு. கோவிலுக்கு அப்பா கடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தாருங்க. அதுக்காக தான் கடா வெட்டணும். எங்களோட மாமாவே ரொம்ப நல்லா சமைப்பார். அவர் மாஸ்டர் தான், அதனால் மாமாவை வச்சு சமைச்சாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துட்டு நாங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் தட்டு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சிக்கன் மசாலா அந்த 50 கிராம் பேக்கெட் ஒன்று சேர்த்துக்கிறாரு. கூடவே கறி மசால் அது ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு பேக்கெட் இல்லை, அதில் பாதி சேர்த்துக்கிட்டாருங்க. சேர்த்துட்டு தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு இப்போ மட்டன் மசாலா அதுவும் 50 கிராம் பேக்கெட்டு ஒன்று போல், எனக்கு சரியாக அளவு தெரியல, அந்த பேக்கெட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த போடுற அளவுகளை பார்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்திருந்தார். நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருந்ததுங்க. அதனால் எவ்வளோ போட்டாருன்னாலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த போடுற அளவுகளை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவலும் பொட்டுக்கடலையும் தனியாக அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டோன்னா அது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக அந்த கொழுப்பு, ஆட்டோட கொழுப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மட்டனை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஏன்னா குழம்பு தனியாகவும் அப்போ தான் நம்ம பந்தியில் மட்டன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கறி தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு இந்த கறியை நம்ம தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க. அதுக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம்.
வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா புதினா வந்து சேர்த்துக்கிட்டாரு. இந்த பக்கம் மல்லி இலையை வந்து நம்ம இறுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனில் வந்து சேர்த்துட்டாரு. இப்போ அதாவது மின்ட்டும் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மட்டன் ஃப்ரைக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறாருங்க. ஏன்னா இந்த மட்டன் ஃப்ரையும் நல்லா கலர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணிட்டு அதையும் வதக்கிட்டு இப்போது இந்த மட்டன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடருங்க, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா கருகாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டாரு. ஊற்றிட்டு ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இப்போ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வெந்து திக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இறுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து கலந்து கொடுக்குறாருங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கலர் வந்து அந்த அளவுக்கு எடுப்பாக தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்த மசாலாவுக்கெல்லாம் உப்பு வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மட்டன் ஃப்ரைக்கு தகுந்தாப்பில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கலருக்காக மஞ்சத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. அவ்வளோதான், மட்டன் ஃப்ரை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு வந்துருச்சு. இப்போ சமைக்கும் போதே ரொம்ப கமகமன்னு வாசனையாக இருந்தது. அவ்வளோ சூப்பரான நம்மளோட மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.